அச்சச்சோ பைத்தியக்காரன் எப்படி சீக்கிரம் மல்லாக்கா பாத்துங்க நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. गाइस திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன ஃபர்ஸ்ட்ல ஒரு டயலாக் என்னது என்ன கதை அது? இந்திய இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன சூப்பர் மெகா திரைப்படம் கிடையாது. கோசை பிராங்க் பார்ட் 2 காண தவறாதீர்கள். தோசை பிராங்க் பார்ட் 2 பண்ணுங்க அப்படிங்கறாங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு பொண்ணு நம்மள கான்டாக்ட் பண்ணி எங்க அம்மாவை பிராங்க் பண்ணணும். நல்ல குடும்பம். அவங்க அம்மா எப்படின்னா கோவமே படமாட்டாங்க, ரொம்ப சாப்பிட்டானவங்களா அவங்கள நீங்க உங்களால முடிஞ்சா கோவப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு ஈகோ டச் பண்ணி விட்டாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே நீ எங்களை பத்தி தெரியல, சரி நாங்க யாரு காட்டுறோம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே அவங்க அம்மா வந்து ரொம்ப சாஃப்டா, எப்படின்னா ஜாலியான ஒரு ஃபன்னான கேரக்டர், என்ன பண்ணாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அவங்களை எப்படியாவது நீங்க கோவப்படுத்தி ஒரு பிராங்க் பண்ணி பங்கம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்கள்ட்ட அந்த பொண்ணை கூப்பிட்டு பர்சனலா கூப்பிட்டு கேமரா ட்ரைனிங் கொடுத்து போக்கஸ்லாம் இப்படிதாம்மா மைக் இப்படிதான் ஆன் பண்ணணும், உங்களுக்கு வீட்டுல கேமரா வச்சிருங்க. ஏன்னா நம்ம உள்ள போக முடியாது, கேமரா போய் வைக்க முடியாது. அவங்களே எல்லாத்தையும் செட்டிங் பண்ண சொல்லிட்டோம். இப்ப நம்மளே வாங்கிட்டு போயிட்டோம், திங்ஸ் எல்லாம் நம்மளே வாங்கிட்டு போய் நம்மளே சாப்பிடுவோம். அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பாப்போம். தூரமாவே நிறுத்துறா, போன்லாம் பேசுவோம் நம்ம அவங்கள்ட்ட. அவங்க எல்லாம் செட்டிங் பண்ணிட்டாங்க. ஹலோ லொகேஷன் ரீச் ஆயிட்டோம். எந்த வீடு? இந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காதா இல்ல பிளாக் பெயிண்டா? அந்த வீடு தானா? சரி ஓகே, நீ கேமரால ஆன் பண்ணிட்டியா? இல்ல நாங்க என்டர் ஆக போறோம், நீ ஆன் பண்ணிடு என்ன. சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்து சமத்தியா சம்பவம் பண்ண போறோம். கண்ணாடி எல்லாம் போட்டு கூட வீட்டுக்குள்ள சமத்தியா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு, நீ இங்க கண்ணாடி போடுறீங்க, சர்வீஸும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே கண்ணாடி. இவன் வச்சுக்கிறான், இவன் போட மாட்டான். என்ன வந்து ஒரு ஆளு எல்லா வீடியோல கமெண்ட் பண்றான். தலைவா உனக்காக நான் கண்ணாடி போட்டேன். அவனுக்கு எனக்கு கண்ணுல பிரச்சனை இருக்கு, ஏன் நான் போட்டுக்கிறேன். சரி ஓகே.